Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி கர்த்தர் நம்மை அவருடைய கூடாரத்திற்கு, அவருடைய ஆலயத்திற்கு, அவருடைய வீட்டிற்கு நம்மை அழைத்ததற்காக நன்றி செலுத்தி மீண்டுமாக நாம் இந்த நாளில், இந்த நேரத்தில் நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக நாம் ஆண்டவரை எப்படி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கூப்பிடுவது, சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில், எந்த ஆபத்து காலத்தில்? நம்முடைய துன்பத்தின் நேரத்தில், நம்முடைய நோயின் நேரத்தில், கவலையின் கண்ணீரின் நேரத்தில், எந்த நேரத்திலும் உங்களுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறிப்பாக உங்களுடைய துன்ப காலங்களில் கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடும்படி அழைக்கிறார். எரேமியாவை வாசித்து பாருங்கள். 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். வாழ்க்கையில் நாம் அனைவரும் பல்வேறு வித்தியாசமான சூழ்நிலைகளை கடந்து செல்கிறோம். அப்போது தேவன் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1இல் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு உதவி செய்யவும் உங்களை விடுதலை செய்யவும் கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10இல் வாசித்து பாருங்கள். தேவன் ஒருபோதும் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6இல் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. நான் இதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இந்த வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றேன். நாம் அப்படியாக ஆண்டவரை எந்த அளவிற்கு அவருடைய பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நாம் அனைவரும் ஜெபிப்போம். கண்களை மூடி. அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் எப்போதும் என்னுடன் இருக்கிறீர் என்கிற வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய கஷ்ட காலங்களில் நீர் என்னை தாங்குகிறீர், முடிவில் நீர் என்னை விடுவிப்பீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உம்மை நம்பவும், எல்லா சூழ்நிலைகளிலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் எனக்கு உதவி செய்யும். நீர் எனக்கு உண்மை உள்ளவர் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அனைவரும் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் தொட போகிறார். உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட போகிறார். நீங்கள் அவரோடு ஒன்றித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் காத்து வழிநடத்தக்கூடியவர் என்பதை நாம் மனதில் பதிய வைத்து இன்றைய நாளில் நாம் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. Oh
தினந்தோறும் படித்து பயிற்றுங்கள். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுக்க போவது அப்போஸ்தலனான பவுலடிகளார் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 27 வசனங்கள் 13. இறை ஆண்மையுள்ள தேவன் புயல் வழியாக பேசுதல். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். ரோமாபுரியை நோக்கி பயணம் செய்யும் பொழுது பவுலுக்கும் அவனது சகோதரருக்கும் ஆபத்து நிறைந்ததாக இருந்தது. கடற்பயணத்தில் தொடர்ந்து ஏற்பட்ட அழிவுக்குரிய விளைவுகள் பவுலின் தவறினால் ஏற்பட்டது அல்ல, மற்றவர்கள் குறிப்பாக கப்பல் பொறுப்பாளர்களின் தவறான முடிவினால் உண்டானவை. சில வேளைகளில் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் அல்லது துயரங்கள் நாமே வருவித்து கொண்டவைகளால் இருக்கின்றன. யோனா 1ஆம் அதிகாரம் 12 நீங்கள் வாசித்து பாருங்கள். இது நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றார். யோனா தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலும் அது நிமித்தம் மற்றவர்கள் உயிருக்கும் ஆபத்து உண்டாகுவதாலும்
எச்சரிக்கையை மீறி செயல்பட்டதினால் வந்த விளைவை நாம் காண்கிறோம். மற்றவர்களின் தவறினால் நாமும் அவர்களோடு சேர்ந்து துன்பப்பட வேண்டிய நிலை ஏற்படுவது உண்டு. கப்பல் மாலுமிகள் வரவிருக்கும் ஆபத்தை உணராமல் மென்மையான காற்றின் மேல் நம்பிக்கை வைத்தனர். வாழ்க்கையில் பல முறைகள் புயல் வீசும் முன் நமக்கு சீராட்டுகள் ஏற்படுவது உண்டு. இது வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தவறாக புரிந்து கொள்ளும் மனித போக்கை பிரதிபலிக்கிறது. வாழ்க்கையின் சவால்கள் எச்சரிக்கை இல்லாமல் எழுவது போல புயல்கள் எதிர்பாராத விதமாக வரக்கூடும் என்பதால் சாதகமான சூழ்நிலைகள் தவறாக வழிநடத்தக்கூடும் என்பதை இச்சூழ்நிலைகள் நமக்கு உணர்த்துகின்றன. அமைதியான கடலும் மெதுவாய் அடிக்கும் தென்றல் காற்றும் புயல்கள் வராது என்று நம்மை நம்ப வைக்கின்றன. ஆனால் மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனமாய் இருக்கிறார். யோபு 14:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். யோபு 5:7 வாசித்து பாருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யோவான் 14:33 வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:12 வாசித்து பாருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று வேத வசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. உண்மையில் விசுவாசிகளாக நாம் உலக வாழ்க்கையில் துன்பங்களை எதிர்நோக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். விசுவாசிகளை துன்பப்படுத்துவதில் சாத்தானும் அவனை பின்பற்றுகிறவர்களும் அதிக சந்தோஷம் அடைகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவை நேசித்து நீதியும் சத்தியமுமாகிய அவருடைய கொள்கைகளை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுடைய ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசத்தின் காரணமாகவே துன்பப்படுகிறார்கள். நாம் கிறிஸ்துவின் மேல் உண்மையான பக்தியுடையவர்களாக உள்ளோம் என்பதை துயர சூழல் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இறையாண்மையுள்ள தேவன் நமது துயரங்கள் மத்தியிலும் நம்முடன் பேசி நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தி நாம் புரிந்து கொள்ளும்படி செய்கிறார் கர்த்தராகிய ஆண்டவர். நாம் நீதியோடு நியாயம் தீர்க்கிறவர்கள் பேரில் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தை உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5:10-11 வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:58 வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 2:29 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயற்கையின் சூழ்நிலைகளை பயன்படுத்தி நம் கண்களை திறந்து அவரை நாம் முழுமையாக காண உதவுகிறார். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்கிறார். தென்றல் காற்றிலும் புயல் காற்றிலும் கர்த்தர் தம் வலிமையை கொண்டிருக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக இன்றைய வசனத்தில் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது. அப்படியாக நீங்களும் நான் எந்த அளவிற்கு ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறோம். சிந்தித்து செயல்பட்டு இனிவரும் காலங்களில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2-3 நிமிடம் நீங்கள் அவரோடு ஒன்றித்து கண்களை மூடி மண்டியிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய வார்த்தைகளில் நான் இன்னொன்று உங்களுக்கு கொடுக்கின்றேன். அதிசயங்கள் மற்றும் அதிசயங்கள் இருந்த போதிலும் பார்வோன் பெருமையுடன் இருக்கிறார். பார்வோனை காட்ட கடவுள் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒரு சிறப்பு அடையாளத்தை கொடுத்தார். ஈப்ரூவில் இந்த அடையாளம் மொப்பெட் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு அதிசயம் அல்லது அதிசயம். ஆரோன் தன் தடியை பார்வோனுக்கு முன்பாக எறிந்தான். அது மாற்றப்படும். பெரும்பாலான ஆங்கில மொழிபெயர்களில் குச்சி ஒரு பாம்பாக அல்லது பாம்பாக மாறியது என்று படிக்கிறோம். இருப்பினும் பார்வோன் கடவுள் முன்னறிவித்தபடி மக்களை போகவிட மறுத்துவிட்டார். எனவே கடவுள் 10 வார்த்தைகளை வடிவில் எகிப்து மீது அவரது தீர்ப்பை அனுப்பினார். பார்வோன் உன் பேச்சை கேட்க மாட்டான். அப்பொழுது நான் எகிப்தின் மேல் என் கையை வைத்து
என் ஜனங்களாகிய இஸ்ரவேலின் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து பெரிய நியாய தீர்ப்புகளால் வெளியே கொண்டு வருவேன். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 4 வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தைகளில் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா சீடரின் 2வது கோப்பை மதுவின் போது நினைவு கூறப்படுகின்றன. ஒவ்வொரு வார்த்தைகளும் கோப்பைகளில் இருந்து ஒரு துளி அகற்றப்படுகிறது. அதே நேரத்தில் தலைவர் ஈப்ரூவின் தீர்ப்புகளின் பட்டியலை படிக்கிறார். இந்த வழக்கத்தின் பின்னணியில் உள்ள யோசனை என்னவென்றால், மற்றவர்கள் துன்பப்படும் போது நமது கோப்பை மகிழ்ச்சியை குறிக்கிறது. நிரப்ப முடியாது. முதலில் நைல் நதியின் நீர் இரத்தமாக மாறியது, அதை குடிக்க முடியாததாக ஆக்கியது. பின்னர் தவளைகள் நிலத்தை திரண்டன. பின்னர் பேன்களின் தொற்று மனிதனையும் மிருகத்தையும் துன்புறுத்தியது. பேன்களின் பிளேக் வரை எகிப்திய மந்திரவாதிகள் மற்றும் பிளேக்குகளை நகலெடுக்க முடிந்தது. ஆனால் இந்த பிளேக் மூலம் அவர்களால் முடியவில்லை. எனவே இதை கடவுளின் விரல் என்று அங்கீகரித்தார்கள். பின்னர் மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது கடவுளின் விரல். பார்வோனின் இறுதியும் கடினப்பட்டு அவர் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. கர்த்தர் சொன்னபடியே பார்வோன் தன் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான். மேலும் பகுத்தறிவின் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. பெருமையின் உறுதியான அடையாளங்களில் ஒன்று, ஒரு தாழ்மையான மனிதன் விருப்பத்துடன் திருத்தத்தை பெறுவான். ஆனால் பெருமை கொண்ட ஒரு நபர் உடனடியாக தற்காப்புக்கு ஆளாகிறார்கள். மற்றவர்களுக்கு செவி சாய்க்க மாட்டார். இது அவரது வீழ்ச்சியை ஏற்படுத்தலாம். ஆணவம் அழிவுக்கு முன்னும் அகங்காரம் வீழ்ச்சிக்கு முன்னும் செல்லும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள். பார்வோனுக்கும் மோசேக்குக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கவனியுங்கள். அவர் இன்றும் பூமியில் மிகவும் தாழ்மையான மனிதராக கருதப்படுகிறார். மோசேயின் மாமனார் ஜெத்ரோ வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு இடையே உள்ள தகராறுகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறையை பற்றி அவரை திருத்தியது. மோசே அதை கேட்டு கவனித்தார். மோசே தன் மாமனாரின் சத்தத்தை கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 24 வாசித்து பாருங்கள். பார்வோன் யூத மக்களை பெண்களின் வாதைக்கு பின் போக விடுவதாக உறுதியளித்த போதிலும் அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு தன் வாக்குறுதியை மீறினான். இதன் விளைவாக கடவுள் நிலத்தை மூடியிருந்த ஈக்களை அனுப்பினார். பின்னர் ஒரு நோய் அனைத்து கால்நடைகளையும் கொன்றது. இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் இடையே கடவுள் வேறுபாட்டை ஏற்படுத்தினார். எகிப்தின் கால்நடைகள் அனைத்தும் இறந்த நிலையில் இஸ்ரவேலின் கால்நடைகளில் ஒன்று கூட நோயினால் விழவில்லை. இது சர்வ வல்லமையுள்ள கடவுளின் ஒரு உடன்படிக்கை உறவில் இருப்பதன் முக்கியத்துவத்தையும் நம்பகத்தன்மையும் அடிக்கோட்டுக்கு காட்டுகிறது. எகிப்தின் சிறந்த மந்திரவாதிகள் மற்றும் அமானுஷ்யத்தின் எஜமானர்கள் யாவரும் கடவுளின் கையில் இருந்து அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. 6வது வாதையில் மனிதன் மற்றும் மிருகத்தின் மீது கடவுள் தூசியை வலிமிகுந்த புண்களாக மாற்றிய போது மந்திரவாதிகள் கூட துன்பப்பட்டனர். மேலும் அவர்களால் மோசேக்கு முன் நிற்க முடியவில்லை. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 9-11 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வாரத்தின் வார்த்தைகளை நீங்கள் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் நமக்கு எப்படியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். சிந்தித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஒன்றித்து இருக்க வேண்டும். கடவுளின் இடி, நெருப்பு மற்றும் கடுமையான ஆணாங்கட்டையை அனுப்பினார் கடவுள். அது மகிழ்வில் உள்ள எதையும் மற்றும் அனைத்தையும் அளித்தது. மனிதன் மற்றும் மிருகம் மற்றும் அனைத்து தாவரங்களையும் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த கோஷனில் மட்டும் ஆழாங்கட்டை மழை இல்லை. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்படியாக இந்த நாளில், இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஓய்வு நாளில்
சோம்பேறியாக படுத்துக்கொண்டு நாம் டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே ஓய்வு நாட்களில் அவரை நோக்கி அன்றைய நாளில் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு உற்சாகம் ஊக்கம் கிடைக்கும். அவருடைய போசனத்தில் திருவிருந்தில் பங்கு கொள்ளும்போது கர்த்தர் நம்மை சுத்தப்படுத்துகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்கும் பொழுது அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தோடு பொழுது நம் தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக நமக்கு கொடுக்கின்றார். அப்படியாக இந்த நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நீங்களும் நானும் எந்த அளவிற்கு ஆண்டவரை நோக்கி துதித்து பாடிக்கொண்டிருக்கின்றோம் என்று இந்த நேரத்தில் நாம் இந்த காணிக்கை மூலமாக துதித்து நாம் அவரை தாழுவோமாக. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், மனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடப்பட்ட மனமோந்து கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கேற்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் ஒரு மனப்பட்டு ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. கடைசியாக நாம் அனைவரும் நன்றியோடு அவரை துதிக்க நாம் பாடுவோமாக.
எங்கள் பரமபிதாவாகிய தேவனே, எங்களுக்கு பரலோக மன்னாவாக இருக்கும்போது பரிசாகிய பரிசுத்த வேதாகமத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. அது குழந்தை பருவதற்கான மாதிரியாகவும், இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும், முதிர்ச்சி அடைந்தோருக்கு உத்வேகமாகவும், முதியோருக்கு ஆறுதலாகவும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது பசித்தோருக்கு உணவாகவும், தாகமுள்ளோருக்கு தண்ணீராகவும் இருக்கிறது. அது புறஜாதியினருக்கு ஒளியாகவும், பாவிகளுக்கு ரட்சிப்பாகவும் இருக்கிறது. எங்கள் மீது கிருபையை பொழியும் வேதாகமத்துக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். பிதாவாகிய தேவனே, உமது எழுதப்பட்ட வார்த்தையின் விலையேறப்பட்ட தன்மையையும் தனி தத்துவத்தையும் உணரும் எங்கள் குழுவின் வேதாகம தியானிப்பாளர்களுக்காகவும் ஜப வீரர்களுக்காகவும் நாங்கள் உமக்கு விசேஷமாக நன்றி கூறுகிறோம். உமது வார்த்தையை போல எதுவும் எங்களை உயிர்ப்பிக்கவில்லை. உம்முடைய ஆவிக்குரிய ஞானத்திலும் உமது வழிகளிலும் வளர எங்களை ஆசீர்வதியும். வேத வசனங்களை ஆராய்வதில் ஒரு புதிய ஆர்வத்தை எங்களுக்கு நீர் அனுப்பும். அப்போஸ்தலராகிய பவுலுக்கு நீர் செய்தது போல் எங்களை ஞானத்தால் உம்முடைய கிருபையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை, சத்திய வார்த்தையை நாங்கள் படிக்கும் போது சத்திய ஆவியாகிய உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எல்லா சத்தியத்திலும் எங்களை வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை எங்கள் உன்னத மகிழ்ச்சியாக கருத எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் உதவும். உமது நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இந்த எதிர்பார்ப்போடு சீக்கிரம் வரவிருக்கும் ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் அனைவரும் கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவினுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும், ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம், சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you.